ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யுவி நெட் சர்வர் தமிழில் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருந்த விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 அப்படின்றத நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் டெமோவில் காமிக்கிறேன். வாங்க நம்ம டெமோக்குள்ளே போகலாம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 எது இன்ஸ்டால் பண்ணாலும் டிவிடியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவோ யூஸ் பண்ணிவிட்டு அதை பூட்டபுளாக சேஞ்ச் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது உள்ளே என்ட்ரி ஆகிறச்ச ப்ரெஸ் எனி கீ சிடி ரோம் அப்படின்னு கேட்கும், ப்ரெஸ் என்டர்னு கொடுத்து உள்ளே போகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோம். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நேராக அப்படியே வந்து உள்ளே இன்ஸ்டால் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், நெக்ஸ்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அதாவது ஓஎஸ்னால் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறாச்ச வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து விண்டோஸ் 11க்கு வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேம் இருக்கணும். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து அபோவ் 500 நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரையல் வெர்ஷனாக யூஸ் பண்ணுறதுனால என்கிட்ட கீ இல்லை அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெர்ஷன்ஸ் காமிக்குது. அதில் வந்து நான் செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 ப்ரோ இன்ஸ்டால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ ஆப்சப் கேட்குது. சரி, ஓகே கொடுத்த உடனே இந்த இடத்துல நெக்ஸ்ட்ன்ற ஹைலைட் ஆகும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல கஸ்டம் செலக்ட் பண்ணுங்கள். கஸ்டம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்ட்டிஷன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பார்ட்டிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்பேஸ். நீங்கள் வந்து 500GB 500GBயில் வந்து நீங்கள் வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம், இல்லை 4ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரைவை வந்து பார்ட்டிஷனாக நியூன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸோ அந்த ஸ்பேஸை வந்து எம்பியில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணும். அந்த எம்பியில் வந்து நீங்கள் ஸ்பேஸை வந்து கேல்குலேட் பண்ணி போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 100GB இருக்குது. 100GBனா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,024 காமிக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி காமிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்பியில் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100GB தான் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன். சப்போஸ் 500GB இருக்குது, இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு 1TB இருக்குது, 2TB இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டிஷனை நீங்கள் நியூன்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிஷனை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பார்ட்டிஷனை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒரு 50GB கொடுக்குறேன். பாருங்கள் 48GB வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்அலோன் தி ஸ்பேஸ்ன்னு ஒன்று காமிக்குது. இந்த இடத்துல திருப்பி நியூ கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணியாச்சு. சப்போஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்ட்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டிஷனில் நான் க்ரியேட் பண்ணுறேன். செகண்ட் பார்ட்டிஷன் அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் ரெக்வயர்னு ஒன்று, அதாவது ரிசீவர்னு ஒன்று போயிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஒரு 50MB எடுத்துக்கும். அதை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. அது மாதிரி பார்ட்டிஷன் 2ல் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் வந்து காப்பியாக ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10 to 20 minutes வந்து டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 50% முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போது இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் பிசிஸில் நம்ம யூஸ் பண்ணோம், ஒரு லேப்டாப்பில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து அது வந்து உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். டைம் 11ல் நம்ம விண்டோஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். ஜஸ்டி மூமெண்ட்டுன்னு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம உள்ள விண்டோஸ் 11க்குள்ளே வந்திருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா இப்போது இது வந்து விண்டோஸ்க்கு முன்னாடி வர செட்டப் ஸ்க்ரீன் இது. எஸ், நோ சேஞ்சஸ். இந்த இதில் கொஞ்சம் டைம் எடுத்து தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஸோ ஒய்ஃபை
இந்த இடத்துல do not internetனு கேட்குது. ஸோ do not internet கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸோ now continue not internet. So now setup. Okay, username admin நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் ஜஸ்ட் 123 நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து 123 அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்னு ஒன்று கேட்குது. இந்த இடத்துல 3 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்குது. யுவர் வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு பெட்ஸ் நேம், இது வந்து டாமி அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. another question வந்து பார்த்தீங்க அப்படின்னா childhood நேம் ராஜு அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து சிட்டி பர்த் சிட்டி வந்து சென்னை நான் கொடுக்குறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் அப்சப் ஓகே. இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு மூமெண்ட்டில் வந்து ஹாய் எடுக்கும். 10 to 15 minutes டைம் எடுக்கும். 15 minutes டைம் எடுக்கும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு உள்ள டெஸ்க்டாப்புக்குள்ளே போகும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறச்ச கொஞ்சம் கிராஃபிக் ஃபார்மேட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, குட் திங்கிங் கம்ஸ் வே. Almost there. எஸ், சூப்பர். இப்போ வந்து நம்மளுடைய விண்டோஸ்குள்ளே வந்துட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து டெஸ்க்டாப் வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. எஸ், வெரி நைஸ், வெரி கிராஃபிக்கலி சூப்பராக இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிராஃபிக்கலாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் மை கம்ப்யூட்டர்லாம் வேணும்னா தீம்ஸ்குள்ளே போய்ட்டு அது கீழே வாங்க. கீழே வந்துட்டு இதில் ஐகான் செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இதில் மை கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க். ஓகே ஓகே, வெரி சூப்பராக இருக்குது. வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ வாட்சிங் இவி நெட் சர்வர் தமிழ். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கீழே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வாட்சிங் இவி நெட் சர்வர் தமிழ். தேங்க்யூ ஸோ மச்.